நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கடன் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய கடன்காரர்களாக இருப்பார்கள். கடன்கள் என்பது அவர்கள் வாழ்க்கையில் குறையவே குறையாது. எவ்வளவுதான் பாடுபட்டு சம்பாதிச்சாலும் இந்த கடன் தொல்லை மட்டும் தீரவே தீராது. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம். முதல்ல 2ஆம் அதிபதி, அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் கடன்களை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று இருக்க வேண்டும். அதோடு 6ஆம் அதிபதி சுபகிரகமாக இருந்து 2ஆம் இடத்துல அமரக்கூடிய நிலையில ஜாதகருக்கு தொடர்ச்சியாக பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல கடன்களும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளை சிலருக்கு தரும். 6ஆம் பாவகத்தோடு 6ஆம் அதிபதி நேரடியாக தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சமயத்துல அது அசுபராக இருந்தாலும் சரி, அதாவது 6ஆம் அதிபதி அசுபராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடன்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இன்னொரு முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியாக 9ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் அதிபதியோடு இணைந்து சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சமயத்துல ஜாதகருக்கு அதிகமான செலவீனங்கள் இருந்து கடன் தொல்லைகளும் தொடர்ச்சியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் நேரடியாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் நேரடியாக 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். அதனால சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அங்க நிச்சயமாக கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்களாக உபயோகமான விஷயத்திற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும். இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 9, 11 சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவு பெறக்கூடிய அமைப்புகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வலுத்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் கடனும் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சொத்து சுக சேர்க்கையும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சொத்து சுக சேர்க்கை ஏற்படுவது இந்த 4ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க, கோடி கோடியாக பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தினுடைய வலுவை, லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப அவங்க எத்தனை கோடியில் லோன் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். ஆனால் பேங்க்ல ஒரு பக்கம் கடன்கள் இருந்தாலும் இவர்களுக்கு சொத்து சுகங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அசையா சொத்துக்களின் சேர்க்கைகள் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் 4ஆம் இடம், அசையா சொத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி வலுவான நிலையில் இருக்கிறதே காரணமாக இருக்கும். எப்பொழுதுமே சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது நல்லதே. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு விரயங்கள் சுப விரயமாக உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நல்லது. நமக்கு மனதிற்கு நிறைவான விரயங்களாக ஒரு அனுபவிக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும் 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய தசாபுத்தியாக அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் ஜாதகருக்கு தொடர்ச்சியான கடன் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில உதாரண ஜாதகத்தை வச்சு இந்த விதிகளை பார்ப்போம். இது எல்லாமே உதாரண ஜாதகம் தான். நாம ஜாதகத்தை பற்றி விளக்கும் பொழுது இந்த மாதிரியான விதிகள் வரும் பொழுது அதை சேர்த்து அங்கங்க சொல்றேன் உதாரண ஜாதக விளக்கத்துல. இப்போ இந்த விதிகளுக்கான உதாரணத்தை பார்ப்போம். இப்போ துலா லக்னமாக எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, தொடர்ச்சியான கடன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காருன்னு வைங்க. இங்க 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து இந்த செவ்வாயை குரு தனது 5ஆம் பார்வையால பார்த்து தொடர்பு பெறுவார். ஆக இந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில வரும். இது தொடர்ச்சியான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு இதே செவ்வாயோட அங்க சந்திரனை சேர்த்து போடுங்க. இங்க சந்திரனை சேர்த்து போட்டீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல வலுவான நிலையில இருக்கக்கூடிய அமைப்புல தொழிலுக்காக ஜாதகர் தொடர்ச்சியான கடன்கள் வாங்கக்கூடிய நிலையில இருப்பார். தொழில் வழி யோகமும் ஜாதகருக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் அங்க திக்பலம் பெற்ற அமைப்புல சந்திரனோடு மிக அற்புதமான அமைப்புல இருப்பார். ஆக கடன்களின் வழியே ஜாதகருக்கு தொடர்ச்சியான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நிலை, தொழில் ஏற்றங்கள், தொழில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணும். இப்ப அதுக்கு அடுத்த விதிக்கு வருவோம். இப்ப 9, 11ஆம் அதிபதி துலா லக்னத்துக்கு யார்? 9ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி சூரியன், ஆக லக்னாதிபதியே சுக்கிரன். இவங்க 3 பேருமே 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது இங்க குருவோட பார்வை வேற, இங்க புதன் சுக்கிரன் சூரியனுக்கு விழுகுவதால இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு தொடர்ச்சியான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயே இருப்பார். இப்ப நாம் இன்னொரு விதி என்ன பார்த்தோம்? 4ஆம் வீடு வளர்த்திருக்கக்கூடிய சமயத்துல ஜாதகருக்கு அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் ஏற்படும் பார்த்தோம். இப்ப இந்த லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு நம்மளுடைய உதாரண ஜாதகமாக இருக்கக்கூடிய துலா லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு? சனி. இங்க 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உச்சம் பெறுவது லக்கணத்திலே உச்சம் பெறுவார். இங்க லக்கணத்திலே உச்சம் பெறக்கூடிய அமைப்புகள்ல ஜாதகர் தொடர்ச்சியான சொத்து சுக சேர்க்கை, ஏன்னா சனி ஒரு சொத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அது இந்த மாதிரி 4ஆம் அதிபதியாக இருந்தால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல ஜாதகருக்கு ஒரு சொத்தை கொடுத்தாருன்னா
அவ்வளவு ஈஸியாக அந்த சொத்து ஜாதகருக்கு கையை விட்டு போகாது. நல்ல நிலையில நீடித்த காலத்திற்கு அது பலனளிக்கக்கூடிய நிலையில இருக்கும். இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு தொடர்ச்சியான சொத்து சேர்க்கை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடன்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று, தொடர்ச்சியான 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்ற தசாபுத்தி நடந்துகிட்டே இருக்குதுன்ற மாதிரியான அமைப்புல வந்ததுன்னா அங்க உங்களுக்கு கடன்கள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக ஒரு 20-25 வயசுல குரு தசை வருதுன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதுக்கு அடுத்தாப்புல சனி திசையும் இங்கே விசாக நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க. அவரும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சாரத்தில் இருப்பார். அவரும் கடன்கள் வெளியேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி திசைக்கு அடுத்து வரக்கூடியது புதன் திசை. புதனும் பார்த்தீங்கன்னா நேரடியாக 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருப்பார். இங்கே குருவுடைய தொடர்பு புதனுக்கு இருப்பதனால ஜாதகர் தொடர்ச்சியான கடன்கள்லேயே நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். ஆக இதெல்லாம் பொதுவான விதிகள். நாம தனித்தனி ஜாதகத்தோடு இந்த மாதிரியான விதிகளை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரிய வரும். சரி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு பொதுவான விதிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.